ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எலஸ்ட்ரேட் சாப்டர் 1 to 6லேருந்து 130 பார்க்க போறோம். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டேரக்ட்டா சாப்டர் போயிடலாம். நம்ம டேரக்ட்டா வந்து சாப்டர் 1 to 6 போயிடலாம். ஸோ 1 to 6 போனோனே பார்த்தீங்கன்னா வந்து, ஆன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான் நம்ம ஜின்வோ. ஸோ அவன பார்த்துட்டு, "என்ன நீ என்ன கிட்டு நான் நினச்சேன்னா நீ ரொம்பவே வலிய தாங்கிக்கிற" அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றான். உடனே வந்து சித்திரவதை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அக்கார்டிங் டூ த இன்ஃபர்மேஷன் என்னன்னா வந்து, "நீ வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி வந்து நீ வந்து அவாக்கின் ஆவல. பட் நீ இப்ப தான் ரீசென்ட்டா ஆயிருக்க. பட் இருந்தாலும் நீ இவ்வளோ வலிய தாங்கிக்கிறியே" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஜின்முவ பார்க்கலாம். பாவமா இருக்குது. கை ஃபுல்லா அவனோட நரம்பு எல்லாத்தையும் புடிச்சு எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் எலும்பு கூட தெரியுது. பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கு. என்னடா இதுன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, சரி நான் பிரேக் எடுத்துக்கினேன். இப்போ வந்து நான் கொஞ்சம் நான் பிரேக் எடுத்தா தான் நீ வந்து கொஞ்ச நேரம் நெனச்சுட்டு நீ அப்ப கூட உண்மைய சொல்லுவ அப்படின்ட்டு இருப்பான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து என்னது அடுத்த டைம் பார்க்கும்போது பார்த்தா, இன்னொரு கைய வந்து நான் உடைக்க போறேன்டா. அதுக்கப்புறம் பார்த்தா, இன்னும் ஒரு தடவ பெயினா இருக்க போகுது. அதுக்கப்புறம் இந்த டைம் பார்த்தீங்கன்னா வந்து, உன்னோட கைய வந்து ரொம்ப ஸ்லோவா உடைக்க போறேன் ஒன் பை ஒன்னா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். அத பார்த்தா நம்ம ஜின்மோவ பார்க்குறோம். ரொம்ப பாவமா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீ வந்து என்னன்னா, நீ எல்லாமே இதுலருந்து எஸ்கேப் ஆயிடலாம் 2டே 2 விஷயத்த சொன்னா மட்டும் அப்படின்றான். 1 கைடன் வந்து உண்மையா குட் ஷேப்ல இருக்கானா, பேட் ஷேப்ல இருக்கானா எங்ககிட்ட உண்மைய சொல்லு. ஸோ அதுக்கப்புறம் வந்து கைடன் எங்க இருக்கான்னு சொல்லு. அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா, சரி எனக்கு பசிக்குது நான் போறேன்னு சொல்லிட்டு அந்த ஆளு போறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, என்னது இதுதான் வந்து நம்ம ஜின்வோன்னு நெனைக்கிறேன்னா, அப்பவே வந்து ஜின்னாங்கு மத்தவங்கலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. கைனன் வந்து ரொம்ப டேஞ்சரஸ். ஐ மீன் அதுவும் இல்லாம வந்து நீ வந்து கைனனோட அப்பெண்டன்ஸ்ன்னு தெரிஞ்சுச்சுனா உனக்கும் டேஞ்சரஸ் ஆகும்னாங்க. இந்த டேஞ்சரஸ்லாம் சொல்ல போறாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்வோ அத நெனச்சுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தன் என்ன சொல்றான்னா, "நீ எப்படி இருந்தாலும் சாகப் போற. நீ சாவறதுக்கு முன்னாடியாச்சும் நீ வந்து கொஞ்சம் வலி இல்லாம சாகலாம் தானே!" அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் அட்வைஸ் பண்றான். அதுக்கு வந்து என்ன சொல்றான்னா, நான் சாக போற மாரி இருந்தா நான் வந்து அப்படியே செத்து போனேன். அவங்ககிட்ட எதுவுமே சொல்லாமயே நான் சந்தோஷமா செத்து போமாட்டேன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கண்ண மூடிட்டான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இன்னொருத்தன் வந்துட்டான். இன்னொரு டார்ச்சர் பண்றவன் வந்துட்டான். சரி நான் சாப்பிட்டு வந்தாச்சு. இப்போ உன்னைய நான் டார்ச்சர் பண்ண டைம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இவன் டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா ஈன்னு சொல்லிட்டு அவன் மூஞ்சிய காமிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஆன்னு சொல்லிட்டு திருப்பி நம்மள கத்துறான் நம்மளோட ஜின்வோ. ஸோ திருப்பி வந்து இவங்கலாம் போட்டு அடி அடின்னு நிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஜின்னாக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வருது. இந்த மாரி கைடன் வந்து ஜின்வோ வந்து காணாம போயிட்டான்னு சொல்லிட்டு வருது. இந்த டைம் பார்த்தா நம்ம கைடனே வந்து சொல்லிட்டு இருக்கான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா ஆமா. நான் வந்து எல்லா இடத்துலயும் ஸ்நாக்ஸ்லாம் வாங்குற வழிலலாம் பார்த்தேன். அவன் எங்க பார்த்தாலும் ஜின்மோட தடயமே இல்ல. அப்டின்ட்டு இருக்குது. உடனே பார்த்தீங்கன்னா வந்து எல்லாரும் வேத்து போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கோவாவும் வந்து சொன்னான். இந்த மாரி ஏதாவது மத்த கிட்ஸ் கிட்ட நான் பேசினேன். அவங்களும் வந்து ஜின்வோவ பார்க்கல. காலையிலேருந்தே பார்க்கலன்னு சொல்றாங்க அப்டின்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா வந்து எல்லாரும் ஒரு மாரி உம்முன்ட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, சரி நான் வந்து ஐ வில் கெட் கோயிங் அப்படின்னு சொல்லிட்டு கைனன் சொல்றான். உடனே பார்த்தீங்கன்னா, நம்ம ஜின்னனுக்கு என்ன சொன்னோம், "இந்தா இந்த ஃபோன வச்சுக்கோ. ஏதாச்சும் விஷயம் தெரிஞ்சா நாங்க இந்த ஃபோன்ல வந்து இன்ஃபர்மேஷன் குடுக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் கைனன் வந்து அந்த ஃபோன வாங்கிட்டு ஜோப்ல போட்டு போறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட வந்து கேட்குறான், "ஜின்வோ இப்ப இந்த நேரத்துக்கு எங்க இருப்பான் மேம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். தெரியல. என்ன ஆனாலும் சரி நம்மளோட ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டீஸ் பார்த்தா ஜின்வோ வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஜின்னனுக்கு சொல்றா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ் மேம்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த சீன் நடக்குது பார்க்கலாம். நம்ம கையில வந்து பறந்துட்டு எல்லா இடத்தையும் தேடிக்கிட்டே இருக்கான். எங்க போனாலும் எனக்கு வந்து ஒரு க்ளூ கூட கிடைக்கல. எங்க போயிருப்பான்னே தெரியலையே! அப்டின்ட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு வேள வந்து என்ன சொல்றது? நான் வந்து என்ன சொல்றது? ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்துட்டேன் போல என் வாழ்க்கையில. இவன் எங்க போனா கூட என்னால கண்டுபிடிக்க முடியலையே! அப்டின்னு சொல்லிட்டு நம்ம கையில யோசிக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல நான் நேத்தே கிராஸ் பண்ணிட்டேன். அப்படி பார்த்தா வந்து, ஜின்‌வோ யாரோ அட்டாக் பண்ணவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பர்ப்பஸ்ஃபுல்லா வந்து ட்ரேஸ வந்து ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ, இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, எங்க ட்ரேஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். எல்லாத்தையும் ஃபுல்லா அவனோட பவர யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறான். ஏதாச்சும் ஒரு தடயம் இருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறான். ஸோ, அப்புறம் பார்த்தா நம்ம கையில வந்து ஒரு இடத்த கண்டுபிடிச்சிருக்கான். டக்குன்னு அந்த இடத்துல ஜம்ப் பண்றான். ஸோ, ஜம்ப் பண்ணோனே பார்த்தா, இந்த இடத்துல வந்து என்னமோ நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கையன் வந்து தரைய தொட்டு பார்த்துன்னு நெனைக்கிறான். என்னமோ இந்த இடத்துல நடந்திருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு ஃபைட்டிங் நடந்த மாரி இருக்குது. ஓகே என்ன நடந்திருக்குன்னு தான் எனக்கு தெரியல. இது பார்க்கும்போது பார்த்தா, அசஸின் வந்து யாரோ வந்து தடயத்த வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. அந்த மாரி ஸ்கில் இருக்குது. ஏதோ அசஸின் இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கு. அடுத்த சீன்ல பார்த்தா நம்ம ஜின்வா வந்து இன்னும் கத்திக்கிட்டு இருக்கான். ஸோ உடனே பார்த்தா, "இவ்ளோ அடிவலி வாங்கியும் நீ வந்து இன்னும் உன்னால தாக்கு பிடிக்க முடியல. அடேங்கப்பா!" அப்படின்றா 2 கையுமே உடைச்சுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த சீன்ல பார்த்தீங்கன்னா, வந்து அவன் சொல்றான், "நான் வந்து உனக்கு டீல் பண்றேன். நீ வந்து நான் இப்பவே ஸ்டாப் பண்ணிருவேன். நீ வந்து கைடனோட ஃபோர்ஸ் கண்ட்ரோல் மட்டும் எனக்கு சொல்லிக் குடு. நீ வந்து கைடன் உனக்கு சொல்லிக் குடுப்பேன். அத மட்டும் சொல்லிக் குடுன்னா." உடனே பார்த்தா வந்து, "நீ கைடன் எங்க இருக்கான்? ஏது பண்றான்? எதுவுமே தெரியாது. அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா, நீ வந்து அவனோட ஸ்டூடண்ட்டு. கண்டிப்பா உனக்கு வந்து அவன் வந்து அவனோட ஃபோர்ஸ் கண்ட்ரோல் சொல்லிக் குடுத்துருப்பான். அத நீ எனக்கு சொல்லிக் குடுத்தீன்னா ரொம்ப சந்தோஷம்னு" சொல்லிட்டு அவன் சொல்றான். உடனே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜிட்மோ, "நான் வந்து எவனா இருந்தாலும் சரி, நான் உங்களுக்கு எதுவுமே சொல்லி தர மாட்டேன்" அப்படின்றான். உடனே பார்த்தா அவன் டென்ஷன் ஆயிட்டான்.
"உன்னைய அடிக்கிறான்டா" அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், திருப்பி போட்டு அடிக்கிறான். பொத்து 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 பொத்துன்னு அடிக்கிறான். பாவமா இருக்குது. மண்டை ஃபுல்லா அடி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, "நீ ஒரு காக்கி லிட்டில் பிராக்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து கைனன் வந்து இங்க இருக்கான்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அப்படின்றான். என்ன சொல்ற அப்படின்னா, நான் வேணும்னே வந்து ஒரு ட்ரேஸ வந்து அந்த இடத்துல வுட்டேன். அத கண்டுபிடிச்சிருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, கண்டுபிடிச்சுட்டு இங்க வர மாரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு இன்ஃபர்மேஷன் வருது. உடனே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சூபன் வந்துட்டான். சூபன் வந்துட்டான். சூபனு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கே தோணும். சூபன் வந்துட்டான். சூபன் வந்து என்ன பண்ண போறான்னு நம்ம பார்க்கலாம். யார் இது? கைடன் இல்லையே இவன். யார்றா அவன் அப்படின்னா, இவன் கைடன் மாரி தெரியலங்க. ஏதோ கொரியன்காரன் போல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துல இருக்கவன் சொல்றான். உடனே பார்த்தீங்கன்னா, அந்த கிட்டு ஓ மை காட்! என்னது சார் ஜின்வோ? என்ன இந்த நிலைமையில ஆக்கி விட்டாங்க இந்த நம்ம ஜின்வோவ. அதுக்கப்புறம் அவன் என்ன சொன்னான், நீங்க வந்து உண்மையாவே வந்து என்னன்னா, என்னைய கிட் பண்ணுவீங்க. நீங்க வந்து கண்ட்ரில இருக்கிற ரொம்ப இதுன்னு நெனச்சேன். ஆனா, நீங்க எதுக்கு ஊர்ல இருக்கிற எல்லாத்தையும் வுட்டுட்டு ஏன் இந்த பையன போய் புடிச்சீங்க? இது வந்து உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையில நீங்க 2 பேர் இருக்கீங்கன்னு தெரியுமாடா? அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா, அவன் வந்து நீங்க என்ன பண்ணீங்கன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டான். ஸோ அதோட சரி அந்த சாப்டர் முடிஞ்சுச்சு. டேரக்ட்டா அடுத்த சாப்டர் போயிடலாம். சூப்பனுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். அந்த குரூப்ல பார்த்தா அவன் ஒருத்தன் தான் நல்லவன். ஸோ அடுத்த தடவ பார்த்தீங்கன்னா, நம்ம ஜின்னாக்கு வந்து கண்ணாடில பார்த்துட்டு இருக்கா. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் கோ வந்து சொல்றான், "மேம் நம்மளுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. சூப்பன் வந்து நம்ம ஜின்னுவ பார்த்துட்டானாமா. சீக்கிரமா வந்து நம்மள வந்து அந்த அட்ரஸ்க்கு வர சொல்றான்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு போறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஜின்வோ வந்து படுத்துட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட சூமன் கேட்குறான், "நீங்க என்ன இருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு இவ்வளோ பெரிய பெரிய ஆள வந்து புடிச்சிருக்கீங்க. எவ்வளோ டேஞ்சர் தெரியுமாடா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சண்டை போடுற மாரி காமிக்கிறாங்க. ஸோ சண்டை போடும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம சூபின் ஒரு காரன் இருக்கான். அவன் எடுத்தோனே வந்து அவன் பவர யூஸ் பண்றான். கிராவிட்டி இது. உடனே பார்த்தீங்கன்னா வந்து என்னடா இதுன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் என்னது, வாவ்! இவன் வந்து ஸ்பேஷல் ஐசோலேஷன் டக்குன்னு போட்டான். இவனுக்கு வந்து உண்மையாவே ஸ்ட்ராங் போல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே நினைக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே சண்டை போடுறாங்க. சரி அவன் வந்து கைனனோட சண்டை போடலான்ட்டு இருந்தேன். இப்போ உன் கூட நான் சண்டை போடணுமான்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான்னா, அப்படின்னு சொல்லிட்டு அவன அட்டாக் பண்றான். ஸோ அட்டாக் பண்ணும்போது பார்த்தா, அவன் வந்து நம்மளோட ஆளு வந்து சூபன் வந்து ஈஸியா வந்து தடுத்துட்டான். கைய புடிச்சு ஒரு அடி பொடக்குன்னு ஒரு அடி அடிக்கிறான். அது எல்லாமே தடுத்துருச்சு. அவன சுத்தி ஒரு கிராவிட்டியாட்டம் வருது. எல்லாத்தையும் தடுத்துட்டான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தன் வந்து முன்னாடி இருந்து கிக் விட பார்க்குறான். அதுவும் நம்ம ஆள் தடுத்துட்டான். இன்னொருத்தன் அசாசின் வந்து குத்த வரான். எல்லாத்தையுமே ஈஸியா தடுத்துட்டான். பொத்து 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 2 பேத்தையுமே தடுத்துட்டான். டேய் இவன்கிட்டயே நீங்க கஷ்டப்படும்போது நீங்க எப்படிடா கைனனோட சண்டை போடுவீங்கன்னு சொல்லி நம்மளுக்கே கொஸ்டின் மார்க் வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வந்து ஈஸியா தடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களே ஷாக் ஆயிட்டாங்க. யார்றா அவன்? எப்படி இவன் வந்து எல்லாத்தையும் நம்ம 2 பேத்தையும் புஷ் பண்ணிட்டான்? யார் இவன்? இவன் வந்து கிராவிட்டி ஃபீல்ட் யூஸ் பண்றான். அப்படின்னா வந்து இவன் வந்து வைஸ் சேர்மனா இருப்பான்னு நெனைக்கிறேன் அப்படின்ட்டு இருக்கான். உடனே பார்த்தா வைஸ் சேர்மனா? இவன் வந்து எந்த குரூப்லயுமே இல்லாம இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கானா? அப்படின்னு சொல்லிட்டு பெரிய குரூப்லலாம் ஆனா இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கானான்னு சொல்லிட்டு அவன் நெனைக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம யாரா இருந்தாலும் சரி இவன வந்து நம்ம சீக்கிரமா வந்து இவன முடிச்சு தள்ளணும்னு சொல்லிட்டு இன்னொரு ஆள் சொல்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா 2 பேரும் சண்டை போடுறாங்க. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து, இது வந்து ஜின்வோக்கு வந்து ரொம்ப டேஞ்சரஸ். இங்க சண்டை போட்டா, ஃபர்ஸ்ட்டு ஜின்வோ வந்து இந்த இடத்துலருந்து எஸ்கேப் ஆகணும்னா, உடனே அவன் கிராவிட்டி பவர் எடுத்து அந்த இடத்தவே உடைச்சுட்டான். உடைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, அவன் டக்குன்ட்டு வந்து நம்மளோட ஜின்வோவ வந்து கையில வச்சுட்டான். தூக்கிட்டான். தூக்கிட்டு பத்திரமா சேஃப்டிக்கு வச்சுட்டுருக்கான். ஓகே, இப்போ வந்து ரொம்ப வொர்ஸ்ட்டான ஷேப்ல இருக்கான். நான் நடிச்சிட்டு வரேன்னு சொல்லி அந்த ஆளு நெனைக்கிறான். உடனே வந்து ஜின்வோ வந்து இந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போகணும்னு நெனைக்கிறான். உடனே வந்து அவன் என்ன கேட்குறான், "எவ்வளோ தைரியம் தான் ஏன்டா இந்த மாரி சின்ன பையன போய் இப்படி பண்ணீங்க ஜின்வோவ?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். உடனே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கலாம் அவாக்கின்ஸ்லாம் நேம் எடுத்தவங்க தானே! உங்களுக்கே கேவலமா இல்லையா? இந்த மாரி உங்கள விட ரொம்ப சின்ன பவரா இருக்கிறவன போய் அட்டாக் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான். உடனே பார்த்தா அதெல்லாம் நாங்க நினைக்கிறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றான் அட்டாக் பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவன் வந்து கத்தி எடுத்து குத்துனான். அதுவும் எஸ்கேப் ஆயிட்டான். நம்மளோட சூமன் வந்து அங்கருந்து ஜின்வோவ வந்து பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். உடனே பார்த்தீங்கன்னா வந்து இன்னொருத்தர் கிராவிட்டி ஃபோர்ஸ்ல வந்து அட்டாக் பண்ணான். இன்னொருத்தர் பின்னாடி இருந்து அட்டாக் பண்றாங்க. ஸோ எல்லா இடத்துலயும் அட்டாக் பண்ணாலும் சரி அந்த ஆள் வந்து ஈஸியா தடுத்துக்கிட்டே இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இன்னொருத்தன் வந்து கத்தி எடுத்து குத்துற மாரி வரான் கைய வச்சுட்டு. அதையும் வந்து நம்ம சூபன் வந்து தடுத்துட்டான். இது அவன் என்ன நினைக்கிறான் சூபனு இவங்க 2 பேத்த அட் அ டைம்ல சண்டை போடுறது ரொம்ப கஷ்டம். அதுவும் இல்லாம நான் வந்து புரொடெக்ட் பண்ணணும் ஜின்வாவ அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சுட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா 2 பேரும் சண்டை போடுற மாரி காமிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு இடத்துல கிராவிட்டி பவர் சுத்தி சுத்தி காமிக்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, என்னடா இது அவனுக்கு வேக்க ஆரம்பிச்சுருச்சு. உடனே அவன் என்ன நெனைக்கிறான், நான் டெஸ்க்லயே வந்து ரொம்ப நாள் இருந்ததுனால சண்டை போடுறத மறந்துட்டேன் போல அப்படின்னு நெனச்சுட்டு இருக்கான். உடனே பார்த்தீங்கன்னா, இவன வந்து சீக்கிரமா வந்து நம்ம கைதுன்னு வர்றதுக்கு முன்னாடி இவன சாவடிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து சண்டை போட ரெடியா இருக்கலாம்ன்றான். ஓகே நீங்க என் கெஸ்ட்டா இருங்கடான்னு சொல்றான். ஸோ அப்புறம் வந்து எல்லாம் சண்டை போடலாம்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடியா இருக்காங்க. அப்ப டக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பவர் வந்து அவங்களால ஃபீல் பண்ண முடியுது. அது வேற யாரும் இல்ல. நம்மளோட கைடர் வந்து பின்னாடி நிக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தா, "மிஸ்டர் கைடன் நீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூமன் சொல்றான். உடனே நம்ம கைடன் வந்து என்ன சொல்றான்னா,
அப்படியே பார்க்குறான். யார ஜின்வோவ பார்க்குறான். அவன் கை இதெல்லாம் பார்த்துட்டு, மிஸ்டர் கைடன்னு சொல்லிட்டு நம்ம ஜின்வோ போய் பாவமா வந்து அவன் மூஞ்சிய வந்து பார்த்துட்டு நம்ம கைடன பார்க்குறான். உடனே வந்து நம்ம கைடன் என்ன சொல்றான், "நான் அப்பவே சொன்னேன்ல உனக்கு இந்த மாரி நடக்க போகுது ஒரு நாளுன்ட்டு. நான் எப்பயுமே சொன்னேன் இந்த மாரி வேர்ல்ட் ஆஃப் அவாக்கின் வந்து ரொம்ப டேஞ்சரஸ்ன்ட்டு. இப்ப பாரு இதனால உன் வாழ்க்கை கூட போயிருக்கு கொஞ்சம் விட்டா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைடன் வந்து மொறச்சு பார்த்து சொல்றான். "நீ அதுவும் இல்லாம வந்து ரொம்ப டேஞ்சரஸ்னால நீ என்னோட ஸ்டூடெண்ட்டா இருக்கிறது. ஆனா எப்பயுமே வந்து உனக்கு எப்பயுமே டேஞ்சரா தான் நெறையா வரும். உனக்கு சொன்னா புரியாதா?" அப்படின்றான். உடனே கைடன் என்ன நம்ம ஜின்வோ என்ன சொல்றான், நான் எதுவுமே அவன்கிட்ட எதுவுமே சொல்லலன்றான். உடனே நம்மளோட கைடன் என்ன கேட்டேன், "வாட்? என்னது?" அப்படின்றான். "இல்ல நான் வந்து உங்கள பத்தி எதுவுமே சொல்லல. நீங்க எங்க இருக்கீங்க? ஏது பண்றீங்க? எதுவுமே சொல்லல. அதுக்கப்புறம் ஃபோர்ஸ் கண்ட்ரோல் நீங்க சொல்லிக்கிறீங்க. அது கூட நான் வந்து அவங்ககிட்ட எதுவுமே சொல்லல. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க கைடன்" அப்படின்றான். உடனே கைடன் என்ன சொல்றான்னா, "ஆ நான் இது எவ்வளோ என்ன சித்திரவதை பண்ணா நான் வந்து என்ன பண்ணாலும் நான் வந்து உங்கள பத்தி எதுவுமே சொல்ல மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்வோ சொல்றான். கைடன் என்ன சொல்றான்னா, "அட பாவி! நான் எப்பயுமே இதுக்காகலாம் நான் கவலையே பட்டது இல்லடா" அப்படின்னு சொல்றான். "நான் வந்து ஏன் இவ்வளோ வொரீடா இருக்கேன்னா, உனக்கு இந்த மாரி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு வொரீடா இருக்கேன். என்னைய பத்தி நீ வேற ஏதாவது சொல்லியிருந்தா கூட கவலை இல்லடா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைடன் சொல்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கைடன் என்ன சொல்றான்னா, "நீ வந்து ஜின்வோவ வந்து எடுத்துட்டு பின்னாடி போ. ஸ்டே பேக்" அப்படின்றான். உடனே பார்த்தா, "எஸ் சார்ன்னு" சொல்லிட்டு அவன் வந்து டக்குன்னு எஸ்கேப் ஆயிட்டான். அப்புறம் "யூ 2 நீங்க 2 பேரு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைடன் சொல்றான். நீங்க வந்து என்ன வந்து இந்த மாரி என்னைய கூப்பிட்டதுக்கு வந்து நீங்க பிரைஸ் பிரைஸ் வந்து ரெடியா வச்சுக்கோங்கடா. என்னைய வந்து ரொம்ப டென்ஷன் பண்ணி வைக்கீங்கன்னு" சொல்லிட்டு நம்ம கைடன் சொல்றான். ஸோ கண்ணுலருந்து பார்த்தா எலக்ட்ரிசிட்டி அவன சுத்தி ஒரு ஹாராவா இருக்குது. ஸோ அதோட சேர்ந்து சாப்டர் முடிச்சு டைரக்ட்டா நம்ம அடுத்த சாப்டர் போயிடலாம். ஸோ அடுத்த சாப்டர் போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து, அவன் நம்ம கைடன் வந்து முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். உடனே பார்த்தா இன்னொரு ஆள் சொல்றான், "கைடனு நான் வந்து என்ன நீ என்ன மென்டலா நீயு? நான் வந்து உன்னோட பஃப்ஃபுக்காக பயப்பட மாட்டேன். நீ உளறிட்டு இருக்கிறதுக்கெல்லாம். நாங்க கேள்விப்பட்டோம். நீ வந்து ரொம்ப அடிபட்டு ரொம்ப வீக்கா இருக்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். அதெல்லாம் உண்மையா? நீ வந்து இப்போ ஃபுல் பவர்ல கூட இல்லையாம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றான். உடனே கைடன் வந்து முறைச்சு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவன் இன்னொருத்தன் சொல்றான், "நீ வந்து பழைய மாரி நெலைமைக்கே மாற முடியாதாம்மா, பழைய பவர்ஃபுல்லா இருக்கிற நெலைமைக்கு. இப்போ வந்து உன்னைய சாவடிச்சா தானே சந்தோஷமா இருக்கும்னு" சொல்லிட்டு அவனும் சொல்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவன் பவர யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டான். ஸோ அதனால நான் சீக்கிரமா இங்கேயே வந்துட்டேன். நீ வந்து இங்க இருக்குன்னு சொல்லிட்டு. இப்பவே வந்து உன்னைய சாவடிச்சுட்டு உன்னோட பேரு எல்லாத்தையுமே நானே வாங்கிக்க போறேன். உன்னைய சாவடிச்ச நெலைமை எனக்கு வரும்டான்னு சொல்றான். உடனே பார்த்தா அவன் வந்து என்ன பண்றான், அவனோட அவனோட பவர எடுத்து யூஸ் பண்றான். உடனே பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஆள் சூபன் என்ன நெனைக்கிறான், கைடனுக்கு வந்து என்ன இது உடம்பு உடம்பு நல்லா இல்லையா? அவனுக்கு வந்து கைடன் வந்து இப்போ வந்து பழைய மாரி இல்லையா? என்ன ஆச்சு? அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்படுறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கைடன் என்ன சொல்றான், "ஓ! அதனால தான் வந்து என்ன மாதிரி இவ்வளோ கேவலமான ஐடியால வந்து என்ன சேலஞ்ச் பண்றியா? என் உடம்பு வந்து பழைய மாரி இல்லன்ட்டு" அப்படின்னு சொல்லிட்டு கைடன்ஸ் சொல்றான். உடனே பார்த்தா, "என்ன உனக்கு இன்னும் பிக்சரே புரியலையா? நான் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேனே, நீ பவர் எல்லாம் இல்லன்னு எனக்கு தெரியும். முன்ன மாரி எல்லாம் நீ பவர் இல்ல, வீக்கா இருக்கன்னு எனக்கு தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து திருப்பி சொல்றான். உடனே பார்த்தீங்கன்னா, ஒரு எலக்ட்ரிசிட்டி வருது. எலக்ட்ரிசிட்டி வரும்போது பார்த்தா, "என்னடா என்ன நடக்குது இங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்னொருத்தன் நெனைக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா, "என்னது? என்ன எலக்ட்ரிசிட்டி இவ்ளோ சுத்தி வருது? என்னடா இது? நீ என்ன சொன்ன? நம்ம இந்த இன்ஜியூர்ன்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டோம். ஆனா, இன்னும் அவனுக்கு எப்படி இவ்ளோ பவர் இருக்குது?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளு கேட்கிறான். உடனே பார்த்தீங்கன்னா, அந்த ஆளு என்ன சொல்றான், அவங்க உண்மையா தான் சொல்லியிருக்காங்கன்றான். "என்னடா சொல்ற? அப்ப எப்படி இன்னும் இவ்ளோ பவரா இருக்கான்?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் இன்னொருத்த கொஸ்டின் கேட்கிறான். "இல்லடா, அவன் இன்ஜூர்டா இருக்கிறனால தான் அவன் வந்து இவ்ளோ பவரா இருக்கான். இன்ஜூர்ட் இல்லாம தான் இன்னும் ரொம்ப பவரா இருப்பான். அவன் இன்ஜூர்டா இருக்கும்போது இவ்ளோ பவரா?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பயந்துட்டாங்க. ஸோ அந்த கைடு வந்து இவன் ரொம்ப இன்ஜூர்டா இருக்கான். அப்பயும் பார்த்தீங்கன்னா வந்து மத்தவங்கள விட இவன் ரொம்ப பவரா இருக்கான். உடனே பார்த்தா அவனோட கைடனோட பேனல் காமிக்கிறான். அவன சுத்தி எலக்ட்ரிசிட்டியா இருக்குது. உடனே வந்து "ஐய்யய்யோ! என்னடா சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கத்திக்கிட்டு இருந்தான் ஒருத்தன். அவன் வந்து பயந்துட்டான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா ஃபுல்லா எலக்ட்ரிசிட்டி மேலருந்து வானத்துலருந்து அடிக்கிற மாரி காமிக்கிறாங்க. பொத்துன்னு விழுகுது. அந்த அடிச்ச அடியில பார்த்தா ஏகப்பட்ட பில்டிங் விழுந்துச்சு. இன்னொருத்தன் சூப்பர் வந்து அவனோட பவர யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஸோ, அதுக்கப்புறம் பார்த்தா ஃபுல்லா எல்லா பில்டிங்கும் இடிஞ்சு கிடக்குது. ஸோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அடி வாங்கிட்டு அப்படியே பொத்து பொத்துன்ட்டு இருக்கான். நம்மளோட இன்னொரு ஆள் இருக்கான். அவன் சொன்னான், "நான் பேர்லி டாட்ஜ் ஆயிட்டேன் எப்படியோ" அப்படின்றான். ஸோ, உடனே பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஆள் வந்து பயங்கரமா எலக்ட்ரிசிட்டில அடி வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவன சுத்தி பார்த்தீங்கன்னா அவன் ட்ரெஸ்ஸு, தோல் எல்லாம் கருகி போயிடுச்சு. ஸோ, உடனே என்ன சொல்றான்னா, "நீ தானே என்னோட ஸ்டூடண்ட்ட வந்து அந்த மாரி கேவலமா ஆக்கி விட்ட. கைய எல்லாத்தையும் உடைச்சது" அப்படின்றான். ஐய்யய்யோ! அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்க்குறான். அப்புறம் பார்த்தா கைடனோட மூஞ்சிய காமிக்கிறாங்க. கைடன சுத்தி பார்த்தீங்கன்னாவே ஹாரவா இருக்குது. ஸோ கைடன் என்ன சொல்றான், அவன் வந்து அட்டாக் பண்ண பார்க்குறான். திருப்பி பார்த்தீங்கன்னா, அவன் அட்டாக் பண்ணும்போது பார்த்தா கைடன் என்ன பண்ணான், ஈஸியா தடுத்துட்டான். தடுத்ததோட பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்றான்னா, பொத்துன்னு அவன் மூஞ்சிய புடிச்சுட்டான். புடிச்சுட்டு என்ன சொல்றான்னா, "நான் கேட்கிறேன், நீ தானே என்னோட ஸ்டூடெண்ட் இந்த மாரி பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு கைடன் கேட்குறான். உடனே பார்த்தா, "நோ வே! என்ன இவன் இந்த அளவுக்கு பவரா இருப்பான்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல. அவன் வீக்கா இருப்பான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அட்டாக் பண்ண பார்க்கிறேன். வீக்கா இருக்கும்போது இந்த அளவுக்கு பவரான்னு சொல்லிட்டு இருக்கான்." சரி
நீ வந்து மறந்துடு. எனக்கு தெரியும் நீ தான் பண்ணன்ட்டு. ஏன்னா அந்த ஆள் வந்து இது வந்து அமாண்டின் அந்த மாரிலாம் பண்ண மாட்டாருன்னா, ஸோ அமாண்டினா உன்னோட ஆளு. ஸோ கைனனுக்கு வந்து அவனுக்கு தெரியும் போல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீ தான் பண்ணியிருப்பன்னு சொல்லிட்டு என்ன பண்ணான், அவன் மூஞ்சில வந்து எலக்ட்ரிசிட்டி இருக்குதானே அத வந்து அடிக்கிறான். ஸோ அடிக்கவும் தான் ஆன்னு கத்துனான். திருப்பி வந்து பொத்துன்ட்டு தூக்கி போட்ட கைனனு. அவன் தூக்கி போட பார்த்தா பல பில்டிங்க உடைச்சுட்டு போனான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து திருப்பி வந்து கைனன் வந்து அவன் மண்டையிலேயே ஒரு அடி அடிக்கிறான். அடி செத்த போனவன் தான் நெனைக்கிறேன். ஸோ கைனன் என்ன சொல்றான்னா, "சரி நீ என்ன இந்த அளவுக்கு வந்து நீ என் கூட சண்ட போடணும்னு ஆசைப்படுறான்லண்ணே" அப்படின்றான். உடனே பார்த்தா "என்னைய உட்டுரு ப்ளீஸ் என்னைய உயிரோட உட்டுரு" அப்படின்னு சொல்லி கத்துறான். "என்னடா சொல்ற? நான் வந்து உன்னைய விடுவேன்னு நெனச்சுட்டு இருக்கியாடான்னு" சொல்லிட்டு என்ன பண்றான், ஒரு எலக்ட்ரிசிட்டி திருப்பி வருது. ஸோ அந்த எலக்ட்ரிசிட்டி பார்த்தீங்கன்னா, பொத்துன்னு எலக்ட்ரிசிட்டி அடிக்குது. உடனே பார்த்தா அவன் கத்துன்னு கத்திட்டு இருக்கான். உடனே பார்த்தா அந்த ஆள் சொல்றான், இன்னொருத்தன் சூப்பர் இருக்கான். "இவன் தான் வந்து அவாக்கினோல வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்ட் அவாக்கினோன்ஸோட பவரா இது" அப்படின்னு சொல்லிட்டு அவனே ஷாக் ஆயிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, அவன் அடிக்கிற அடியில பார்த்தீங்கன்னா, அவன் பாடியே கருகி போயிருச்சு. கருகி போறது இல்லாம காத்தோட காத்தா ஆயிருச்சு. ஸோ எஸ் அவன் வந்து சாம்பல் ஆயிட்டான். எலக்ட்ரிசிட்டில. உடனே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கைனன் கேட்குறான், "நீ எதுக்கு என்னைய வந்து அட்டாக் பண்ண விரும்பல?" அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் இருக்கான் அவன பத்தி கேட்குறான். "இல்ல நான் வந்து இப்ப தான் ரியலைஸ் பண்ணேன். என்னோட கெப்பாசிட்டிய விட நீ வந்து ரொம்ப பவரா இருக்க. இப்போதைக்கு என்னால உன்னைய சாவடிக்க முடியாதுன்னு" அவன் சொல்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, "அப்ப எதுக்கு நிக்கிற? அதுக்கப்புறம் வந்து நான் இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் டைமு. இன்னொரு டைம் வந்தீன்னா உன்னைய சாவடிச்சுருவேன்னு" சொல்லிட்டு கைனன் வந்து அவன மிரட்டுறான். எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேத்துக்கும் வந்து ஒரு ஹிஸ்டரியாட்டம் இருக்கும் போல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா நெக்ஸ்ட் டைம் வந்து என்னோட ஸ்டூடண்ட்ட வந்து இந்த மாரி பண்ணீன்னா உன்னைய சாவடிச்சுருவேன்ருவான். உடனே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அந்த ஆளு என்ன கேட்குறான், "உண்மையாவே நீ வந்து அவன ஸ்டூடண்ட்டா நெனைக்கிறியான்னா?" அவன் வந்து நம்ம ஜின்ன இவன் நமக்கு நம்மளோட கைடு வந்து எதுவுமே பேசல. உடனே வந்து அவன் ஜெலஸ் ஆகுற மாரி காமிக்கிறாங்க. ஜெலஸ் ஆயிட்டு அவன் டக்குன்ட்டு வந்து போயிட்டான். சொங்கிட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துக்கு திருப்பி வராங்க. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா, நம்மளோட கைடு என்ன சொன்னா, "நான் வந்து ஜின்வோவ வந்து பத்திரமா எடுத்துட்டு போய்க்கிறேன்னா" "ஓகே அஃப்கோர்ஸ் சார்" அப்படின்றா. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜி நம்ம கைடு வந்து ஜின்வோவ வந்து தூக்கிக்கிறாங்க. ஸோ தூக்கிட்டு என்ன சொல்றான்னா, "நான் வந்து உங்களுக்கு" நம்ம கைடு என்ன சொல்றான்னா, "நான் வந்து உனக்கு ஒண்ணு பண்ண கடமை இருக்குது. நான் உனக்கு ஒண்ணு பண்றது. ரொம்ப தேங்க்ஸ்ன்னு" சொல்லிட்டு நம்மளோட கைடுன்னு சொல்றான். அவனும் வந்து, "இல்லைங்க சார். ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க சார். கவலை இல்லைங்க சார்ன்னா" அதுக்கு நம்ம கைடு என்ன சொல்றான், "ஒரு நாள் வந்து உனக்கு வந்து ஃபேவர் பண்ணுவேன். இந்த நீ நல்லா ஹெல்ப் பண்ணதுக்கு" அப்படின்னு சொல்லி நம்ம கைடுன்னு சொல்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஓகேன்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அடுத்தது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சூப்பர் என்ன நினைக்கிறான்னா, அவன் அண்ணாவ நினைக்கிறான். ஏன்டா இந்த மாரி பெரிய ஆளுகிட்ட போய் ஏன்டா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவன் பயத்துல நினைக்கிறான். ஸோ அதோட சரி சாப்டர் முடிஞ்சிருச்சு. நம்ம டேரக்ட்டா சாப்டர் 1-9 போயிடலாம். ஸோ 1-9ல பார்த்தீங்கன்னா வந்து ஹாஸ்பிட்டல் இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டல்ல பார்த்தீங்கன்னா வந்து, டாக்டர் வந்து நம்ம ஜின்வாவ வந்து நல்லா ஹீல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து டாக்டர் வந்து என்ன சொல்றான்னா, இந்த மாரி வந்து ரொம்ப கேவலமான ஷேப்ல இருக்கான். ஸோ என்ன பண்ணா சரி இப்போதைக்கு சரியாகுற மாரி தெரியல. ஸோ அவன் கை வந்து பழைய நிலைமைக்கு போகுமா என்ன எனக்கு ஒண்ணும் சுத்தமா தெரியல. அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா, அவனோட ஸ்பெஷல் பவரும் வந்து போயிருச்சு, கோரும் போயிருச்சு அப்படின்னோனே எல்லாம் ஷாக் ஆயிட்டாங்க. "ஓ மை காட்!" அப்படின்னு சொல்ற மாரி எல்லாம் ஷாக் ஆயிட்டாங்க. என்னங்க பண்றதுக்கு எதுவும் க்யூரே இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம கோவுக்கு கேட்குறான். இப்போதைக்கு எந்த க்யூரும் இல்ல. நான் வந்து இந்த கண்ட்ரிலயே பெஸ்ட் ஹீலிங்கு. ஆனா இங்க மத்தவங்க கிட்ட போனா இதே தான் சொல்லுவாங்க. எதுவும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். ஸோ உடனே பார்த்தா நம்ம கோ வந்து வருத்தமா இருக்கிற மாரி காமிக்கிறாங்க. என்னடா இது இப்படி ஆயிப்போச்சே அப்படின்னு சொல்ற மாரி நம்ம கோவ காமிக்கிறாங்க. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து டாக்டர் என்ன சார் பண்றதுன்னா, இப்ப வந்து அவாய்க்கு வந்து பெயினா இருக்கும். அதுவுல பார்த்தீங்கன்னா வந்து அவன டார்ச்சர் பண்ண மாரி இருக்குதா, டார்ச்சர் பண்ணியிருக்காங்களா அவன அப்படின்னா, ஆமா அப்படின்னா, நீங்க வந்து டார்ச்சர் பண்றீங்க உண்மையா ஜின்ம வந்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமா அவன் ரொம்ப பயங்கரமான டார்ச்சர்ல இருக்கான். அது வந்து எப்படி சொல்றது? அவனால வந்து சொல்லக்கூட முடியாது. அந்த அளவுக்கு பெயின்ல வந்து அவன டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அவன் பாடி ஃபுல்லா வந்து லிங்கமா ஒண்ணு ஒண்ணா புடுங்கி எடுத்திருக்காங்க. ஜின்ம வந்து ரொம்ப கஷ்டத்துல இருக்கான் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்றான். உடனே கைடு எல்லாருமே சேட் ஆயிட்டாங்க. அவன் டார்ச்சர் பண்ணத படிச்சுட்டு. உடனே பார்த்தா இப்ப வந்து ஜின் வந்து பழைய மாரியே வர முடியாதா? அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஆமா, அவன் உயிரோட இருக்கிறதே வந்து பெரிய விஷயம் தான் சொல்லிட்டு நம்ம கைடுன்னு வந்து சொல்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா இதுதான் வந்து எனக்கு பிடிக்காத விஷயம். நம்ம கைடு வந்து கொஞ்சம் வெறுப்பா காமிக்கிறான். அவன் வந்து இன்னும் உயிரோட இருக்கிறதே பெரிய விஷயம். அதுவும் இல்லாம அந்த பேட் காய்ஸ் எல்லாம் வந்து உயிரோட வச்சிருக்காங்கன்றான். உடனே கைடுன்றான். இல்ல நான் வந்து சொல்றது என்ன தப்பா ஆயிருச்சா என்ன? இந்த மாரி வந்து பெரிய பெரிய அவாக்கின் வேர்ல்டுல வந்து உன்னைய வந்து அட்வான்டேஜ் எடுத்துட்டு நம்மள சாவடிக்கோட அடிப்பாங்க. அவனுக்கு இந்த மாரி நடந்தது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ அதே மாரி பார்த்தா, ஜின்மோ வந்து அது அவனுக்கே வந்து கொண்டு வந்துட்டான். அவன் வந்து கொஞ்சம் எபிலிட்டீஸ் வந்து அவனுக்கு வந்து ஈஸியாவே கத்துக்கல. வாழ்க்கை வந்து ஈஸின்னு நெனச்சுட்டு இருந்தான். இப்ப பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை எப்படி பண்ணி விட்டுருச்சுன்னு சொல்லிட்டு கைடுன்னு சொல்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, என்ன சொல்றான், அவன மாரி சாஃப்டியா இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா, அவாக்கின் வேர்ல்ட்ல வந்து இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைடுன்னு சொல்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, இவன் தான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வந்து, நம்மளோட இருக்கான் ஜின்னுக்கு அவன் நெனச்சு பார்க்குறான். கைடன் என்ன இப்படி பேசுறாடா அப்படின்ட்டு. ஆனா ஆக்சுவலா பார்த்தா கைடன் வந்து இப்ப இப்ப பேசுறான். ஆனா
ஜின்வோ வந்து அட்மிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து கைனன் வந்து ரொம்ப வேர்த்து போய் ஒரு மாரி பயத்துல வந்திருக்கான். அ அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, "ப்ளீஸ் ஜின்வோவ ட்ரீட் பண்ணு" அப்படின்னு சொல்ற மாரி கேட்டிருக்கான். அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் பேட்ச் அப் பண்ணிட்டேன். இருந்தாலும் அவனுக்கு வந்து ஈழல் தேவை ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்டிருக்கான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜின்னான் கேட்குறான், "என்னடா ஆக்சுவலா ஆச்சு?" அப்படின்னு கேட்குறான். உடனே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கைடன் என்ன சொல்றான், "அவங்க வந்து 2 பேர் வந்து என்னைய தேடுறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ அதனால பார்த்தா ஜின்வோவ வந்து கிட்னாப் பண்ணி என்னைய அவன் மூலியமா வந்து என்னைய வந்து அட்டாக் பண்ண பார்த்துருக்காங்க." அப்படின்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, ஓ! அப்படியே விஷயம்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் உட்காந்துட்டுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, அவங்க நம்மளோட என்ன சொல்றான், நீங்க கவலைப்பட்ட மாரியே உண்மையாவே நடந்துருச்சுன்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவகின்னு இருக்காங்க கைண்டு இருக்கான்னு தெரிஞ்சுட்டு நெறைய பேர் வந்து அவகின் ஸ்டோன்ஸ் வந்து சேலஞ்ச் பண்ண விடுவாங்க. பட் எப்படி நம்ம கண்ட்ரிக்கு வந்து ஒருத்தன் கூட வர்றது கூட நம்மளுக்கு தெரியாம இருக்கும். யாராவது ஒருத்தவங்க வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. இந்த குரூப்ல இருக்கிறவங்க யாருன்னு தான் நம்மளுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஸோ உடனே பார்த்தா அவங்க 2 பேரும் மொறச்சு பார்க்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த சீனு. ஸோ அடுத்த சீன்ல பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட கானு, நம்ம சூபன் இருக்காங்க. அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சூபன் வந்து என்ன சொல்றான்னா, உண்மையாவே யாரோ வந்திருக்காங்க இந்த மாதிரி 2 பேருன்னு சொன்னோனே, "ஓ! அப்படியா விஷயம்? எனக்கு தெரியாம போச்சே! என்னடா ஆச்சு?" அப்படின்றான். உடனே பார்த்தீங்கன்னா என்ன ஆயிருக்குன்னா, இந்த மாதிரி வந்து கைனரோட அப்பரசன்ஸ்க்கு வந்து கையெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன்றான். உடனே பார்த்தீங்கன்னா, அவன் வந்து கைனோட அபரிசம் போயிடுச்சா? சூப்பர்றா கையி எல்லாம் இந்த அவன் வந்து சந்தோஷப்படுறான். அந்த சூபன்ற ஆளு. ஏன்னா, அவன் தான் வந்து சூபன் இல்ல சுபில். சுபில் வந்து அவன் தான் வந்து அனகான. ஸோ, அனகான தான் வந்து இந்த மாதிரி அந்த 2 பேர் வர்றதுக்கு காரணமே அவன் தான். ஸோ, அவன் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கான். ஸோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவன் என்ன நெனைக்கிறான்னா, "என்னடா இது? என்னடா இது?" அப்படின்னு சொல்லிட்டு மாரி நெனைக்கிறாங்க. ஸோ, அதுக்கப்புறம் பார்த்தா கைனன் வந்து வீக்ன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். இருந்தாலும் பரவால்ல அவன் கைனனோட டிசிப்ளின்ட்டாச்சு வந்து அடி வாங்கிட்டு செத்தானே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்கான். அதுக்கப்புறம் வந்து இன்னும் நெறைய நியூஸ் சொல்ல வேண்டியது இருக்குதுன்றான். ஸோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கைனன்னு, ஜின்வோவும் வந்து ஒரு பெட்ல இருக்காங்க. மழை பெய்யுது வெளியில. ஸோ, அது மாரி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கைனன் வந்து ரொம்ப சோகமா பார்த்துட்டு இருக்கான். ஸோ, என்ன சொல்றது? கைனன் வந்து ரொம்ப வாட் அ ஃபூல் அப்படின்னு சொல்லி நம்ம நெனைக்கிறோம். ஏன்னா, ஜின்வோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து, நான் எதுவுமே சொல்லலன்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உண்மையாவே அவன் வந்து ஃபோர்ஸ் கண்ட்ரோல் என்னைய பத்தி சொல்லியிருந்தா கூட, இந்நேரத்துக்கு வந்து நல்லா இருந்திருப்பான். எனக்கு அத பத்தியெல்லாம் கவலையே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைடன் நெனைக்கிறான். அப்புறம் வந்து நம்ம ஜின்வோ சொல்றான், மிஸ்டர் கைடன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம கைடன் கேட்குறான், "என்ன எந்திரிச்சிட்டியாடா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். அந்த கேட்ஸு அப்படின்னு சொல்றான். ஆ பூனைக்கெல்லாம் ஃபுட் போட்டாச்சு ஒண்ணும் கவலைப்படாதன்னு சொல்லிட்டு நம்ம கைடன் சொல்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, அப்பாடா! என் பாடி ரொம்ப வீக்கா இருக்கிற மாரி ஃபீல் ஆகுது. என் கைய கூட என்னால மூவ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபோர்ஸ் கண்ட்ரோல் எடுத்துட்டு வந்தா சரியாகும்ன்னு பார்த்தா, ஆனா ஃபோர்ஸ் கண்ட்ரோல் கூட என்னால எதுவும் பண்ண முடியலன்றான். உடனே பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்றான்னா, நம்ம கைனி என்ன சொல்றான், "இதுக்கு மேல வந்து நீ வந்து அவாக்கின் பவரெல்லாம் உன்னால யூஸ் பண்ண முடியாது. இதுக்கு மேல நீ அவாக்கின் பவரே யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறம் நீ வந்து உன் லைஃப் வந்து என்ன சொல்றது, அவாக்கினா இருக்கா தானே, அதெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைடன்ஸ் சொல்றோம். உடனே பார்த்தீங்கன்னா வந்து, என்ன வொர்ஸ்ட்னா வந்து உன் கை கூட திருப்பி பழைய நிலைமைக்கு போ முடியாதாம்மா அப்படின்னு சொன்னோனே, நம்மளோட ஜின்வோ வந்து, "ஓ! அப்படியா விஷயம். ஐ சி" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி உம்முன்ட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சரி இதெல்லாம் நடந்திருக்காது தானே, நான் வந்து ஸ்ட்ராங்கரா இருந்திருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்வோ சொல்றான். உடனே பார்த்தீங்கன்னா, "இல்ல இது வந்து என்னன்னா, நீ வந்து ஸ்ட்ராங்கரா இருந்தாலும் சரி, நீ இன்னும் வீக்கா இருந்தாலும் சரி, உனக்கும் அவங்களுக்கும் மேட்ச் வச்சாங்கன்னா, அவன் வந்து உங்களோட ரொம்ப பவரு." அப்புறம் வந்து நம்ம கேட்குறான், இது வந்து எப்படி சொல்றது? உடனே நம்ம ஜின்வோ கேட்குறான், அப்ப உங்களுக்கு என்ன? அவங்கலாம் என் லெவலுக்குலாம் இல்லடான்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, நான் வந்து ஈஸியா வந்து ஒருத்தன சாவடிச்சுட்டேன் 2 பேத்துல. இன்னொருத்தன் வந்து போயிட்டான். இதுக்கு மேல அவன் மூவ் பண்ண மாட்டான். அதெல்லாம் நீ கவலைப்படாதன்னா, வாவ்! கைல நீங்க வந்து எப்பயுமே வந்து ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் வேர்ல்டுன்னு சொல்லி கேள்விப்பட்டுருக்கேன். அதெல்லாம் உண்மதான் போல. ஈஸியா வந்து நீங்க பண்ணிட்டீங்க. அதே மாரி பார்த்தா நீங்க போய் என்னைய போய் மென்டாரா வந்து வச்சிருக்கீங்க. ஐ மீன் நீங்க வந்து என்னைய மென்டார் பண்றதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் தான் ரொம்ப கேவலமா இருக்கேன்னு சொல்லிட்டு நம்மளோட ஜின்மோ சொல்றான். லைட்டா எனக்கே எமோஷன் ஆகுது இந்த சீன் பார்க்கும்போது. ஸோ உடனே நம்ம கைடன் என்ன சொன்னோம்னா, "ஓகே நான் போறேன்" அப்படின்றான். "இல்ல எனக்கு ரொம்ப வலிக்குதுன்னு" சொல்லிட்டு நம்ம ஜின்மோ திருப்பி கத்துனான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, இவன் நம்மளோட கைடன் என்ன நினைக்கிறான்னா, இவனோட பெயின் வந்து ஃபர்ஸ்ட் ரெட்யூஸ் பண்ணணும். ரொம்ப கையெல்லாம் உடைஞ்சு போய் எல்லாமே போய் கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைடன் நினைக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே கைடன் வந்து அவன் பவர யூஸ் பண்ணி லைட்டா அவன் மண்டையில யூஸ் பண்றான். ஸோ யூஸ் பண்ணி என்ன பண்றான்னா, நம்மளோட ஜின்வோவ வந்து தூங்க வைக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் வந்து கைனன் வந்து கதவ திறந்துட்டு உள்ள வரான். ஸோ உள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம கைடன் வந்து கேட்குறான்னா, எந்த பேஸ்டர் வந்து என்னைய ஜின்வோவ பத்தி லீக் பண்ணுது. ஜின்வோவும் என்னைய பத்தி விஷயம் வந்து யார் வந்து லீக் பண்ணுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னா, நீங்க வந்து சீக்கிரமா கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு நம்ம கைடன் வந்து மொறச்சு பார்த்துட்டு சொல்றான்.
ஸோ ஓகே அப்படின்றான். அதோட சரி அந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. டைரக்ட்டா நம்ம வந்து 130க்கு போயிடலாம். ஸோ 130ல போனா ஆஸ்பத்திரி இருக்குது. ஆஸ்பத்திரியில வந்து நம்ம ஜின்மா வந்து ஆன்னு கத்திட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பார்க்குறாங்க. ஸோ பார்க்கும்போது பார்த்தா, "யூ காய்ஸ்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். "என்னடா ஆச்சு நேத்து? நாங்க வந்து கேட்டோம். உனக்கு தான் இந்த மாரி அடிபட்டுருக்குன்னு கேள்விப்பட்டோம். எப்படி இருக்க?" அப்படின்னா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து என்னாச்சு? அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, சோகமே இல்லாம கொஞ்சம் ஹேப்பியா இருக்காங்க. அப்பதான் வந்து ஹேப்பியா இருக்கிற மாரி இருக்குதுன்றான். உடனே நம்ம ஜின்மா வந்து ஜோக் பண்ணிட்டு இருக்கான். உன்னோட கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம டீச்சர் கிட்ட சொல்லிடலாமான்ட்டு இருக்கான். அவங்கலாம் ஹாஹாஹான்னு சொல்லி சிரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நாங்க வந்து இனோகே கிட்ட கேட்க போனோன்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, "என்னாச்சு? வலிக்குதா?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்றான்னா, நம்ம ஜின்வோ என்ன சொல்றான்னா, "நான் திருப்பி வந்து அவேக்கிங் பவர் யூஸ் பண்ண முடியாதுன்னு எல்லாரும் சொல்றாங்க" அப்படின்றான். உடனே பார்த்தீங்கன்னா அவங்கலாம் ஷாக் ஆயிட்டாங்க. "என்னது? உங்களால அவேக்கிங் பவர் யூஸ் பண்ண முடியாதா?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் 3 பேருமே ஷாக் ஆயிட்டாங்க. "ஆமா, என்னோட அவேக்கிங் பவர் வந்து ரெக்கவர் ஆகுறது ரொம்ப கஷ்டமாம்மா. அதுவும் இல்லாம என் கை வந்து திருப்பி ஃபங்ஷன் ஆகுறது ரொம்ப கஷ்டமாம்மா" அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்காங்க அப்படின்றான். "என்னடா சொல்றீங்கன்னு?" சொல்லி திருப்பி அவங்க வந்து ரொம்ப சேட் ஆயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நான் அலைவா இருக்கிறதே வந்து பெருசுன்னு சொல்லிட்டு நீ அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா நீ உயிரோட இருக்கியா அதான் முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, இத லக்கியா வச்சுக்கோ. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ வந்து என்னன்னா நான் வந்து கேள்விப்பட்டேன். கெலின் பிரதர்ஸ் வந்து இவங்க ஸ்ட்ராங்குன்ட்டு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்து நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, இந்த டைம்ல வேற இடத்துல உன் இடத்துல வேற யாராச்சும் இருந்தா நெறைய பேர் செத்து கூட போயிருப்பாங்க. ஆனா நீ சாகல. நீ உயிரோட இருக்க. அதே பெரிய விஷயம்ன்றான். உடனே பார்த்தீங்கன்னா, நம்ம ஜின்மோ என்ன சொன்னா, "இஸ் தட் சோ?" அப்படின்றான். ஆமா, நீ வந்து சீக்கிரமா வந்து நீ வந்து ரெக்கவர் ஆகுறதுக்கு வந்து ட்ரை பண்ணு. அப்படின்னு சொல்லி ஜின்னக் இருக்கான்ல அவன் வந்து சொல்றான். ஹிஹிஹின்னு நல்லா சிரிச்சுட்டு இருக்காங்க. சரி நாங்கலாம் போறோம் அப்படின்னு சொல்றான். ஓகே நீங்க இப்பவே போறீங்களா? ஆமா டைம் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம வந்து உனக்கு வந்து உன்னைய பார்க்கணும்னா டைம் போட்டுருக்காங்க. அந்த டைம்க்குள்ள தான் பார்க்கணுமாமா. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, கிளம்புறாங்க. ஓகே டேக் கேர் டேக் கேர்ன்ட்டு அவனும் நம்மளோட ஜின்மும் வந்து ஈன்னு சிரிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க போனதுக்கப்புறம் பார்த்தா திருப்பி சேட் ஆயிட்டு கஷ்டமாயிட்டான். ஸோ அதுக்கப்புறம் 3 பேத்தையும் காமிக்கிறாங்க. 3 பேரும் வந்து ரொம்ப கோவமா சேடா இருக்காங்க. ஏன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த மாரி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்றாங்க. ஸோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்கலாம். உடனே பார்த்தீங்கன்னா, நம்ம சின்னக்கு வந்து அங்க போயிட்டு கத்திட்டு இருக்கான். அவன் அக்காகிட்டயும், கோ கிட்டயும். "என்ன ஆயிருக்குது? இந்த மாரி ஜின்மோ வந்து திருப்பியும் வந்து பழைய நிலைமைக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் உண்மையா? என்னடா இது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். உடனே நம்மளோட ஜின்னாக்கு சொன்னா, "ஆமா" அப்படின்றான். "என்ன ஆச்சு? ஏதாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து, இந்த மாரி அவன கிட்னாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவன டார்ச்சர் பண்ணியிருக்காங்கன்னோனே, "அவன டார்ச்சர் பண்ணியிருக்காங்களா?" அப்படின்னு சொல்லி இவங்கலாம் ஷாக் ஆயிட்டாங்க. ஆமா. அவன டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாம பார்த்தா, அவன் பாடிய வந்து ஃபுல்லா கிழிச்சு, கிழிச்சு எல்லா நரம்பு எல்லாத்தையும் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அது வந்து அவாக்கின்னு. அவனால அவாக்கிங் பவர் யூஸ் பண்ணாம அவன் கைய மூவ் பண்றது கூட கஷ்டம்னு சொல்லியிருக்காங்க டாக்டரு. அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா, அவன் எபிலிட்டி எல்லாமே போயிடுச்சுன்னு சொல்லி நம்ம ஜின்னாக்கு வந்து சொல்றான். ஸோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, "என்னது? என்னடா சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, நம்மளோட சூமன் என்ன சொல்றான்னா, அவன பார்க்கும்போது பார்த்தா நார்மலா இருக்கிற மாரி இருக்குதேன்றான். உடனே வந்து ஜின்னாக்கு என்ன சொல்றான்னா நம்ம சேர் வுமன் அவன் என்ன சொல்றான், "நீங்க வந்து பார்க்கும்போது அவன் நார்மலா இருந்தான். அவன் ஆக்ட் பண்றான். அவனுக்கு உண்மையாவே ரொம்ப முடியல." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா வந்து, நீங்க இருக்கறதுனால தான் உங்க மூஞ்சினால தான் அவன் வந்து பிரெடெக்ட் பண்ணிட்டு இருக்கான். ஹேப்பியா இருக்கிற மாரி. அவன் ஆக்சுவலா வந்து சேடா இருக்கான். அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா, அவன் இப்ப கூட வந்து ரொம்ப பயங்கரமான பெயின் கூட ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அப்படின்ற நம்ம ஜின்னாக்கு சொன்னா, உடனே பார்த்தீங்கன்னா, நம்ம ஜென்ஸ்கே வந்து ஃபக்குன்னு சொல்லிட்டு ஒரு சேர வந்து தூக்கி போடுறான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா, எதுவுமே பண்ண முடியாது எங்களால. யூனியன வச்சு ஏதாவது ஹெல்ப் கேட்கலாமா? எல்லா யூனியனையும் வச்சு கேட்கலாமே அப்படின்னு சொல்லியிருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நாங்க ட்ரை பண்ணியாச்சு. எந்த ஹெல்ப்பும் வரல. டாக்டர்ஸே எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் போயிட்டுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, இந்த சூப்பர்ங்கிறான் அவன் என்ன சொல்றான்னா, இந்த மாரி கைனனோட ஸ்டூடண்ட்டுக்கு வந்து இந்த மாரி எபிலிட்டியே இல்லாம போயிடுச்சாமா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டனோனே, அந்த ஆள் வந்து 2 பேருமே ஷாக் ஆயிட்டாங்க. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா, அப்படியா? அதுவும் இல்லாம அவன் பாடி வந்து பழைய மாரிக்கு வராதாமா. பழைய மாரி கொண்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த ஆளுக்கு வந்து நியூஸ் போகுது. "ஓ! ஐய்யய்யோ! அந்த பையனுக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ப ஆளு நெனைக்கிறான். உடனே பார்த்தீங்கன்னா வந்து அவன் வந்து சிரிக்கிறான். ஹிஹின்னு சொல்லி சிரிக்கிறான். அது சிரிக்கும்போது பார்த்தா அவன் வந்து என்ன சொல்றான்னா, அவன் மனசுல நெனைக்கிறான், இந்த மாரி ஒரு நல்ல நியூஸ் வந்து நான் கேள்விப்பட்டதே இல்லையேடா! அடடடடா!" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஒரு வழியா ஒரு பவர் வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நெனைக்கிறான். ஏன்னா, அவன் பையன் வந்து ஃபியூச்சர்ல வந்தா இந்த மாரி ஜின்மோ வந்தான்னா அவனுக்கு தானே டேஞ்சரு. ஸோ, அதனால அப்படின்னு நெனைக்கிறான். ஸோ, அதுக்கப்புறம் பார்த்தா அவன் அவன் தம்பிக்காரன் பார்த்துக்கிட்டே இருக்கான். யார்றா அவன் அப்படின்னு சொல்ற மாரி இருப்பான். ஸோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, நம்மளோட ஊவின் இருக்கான்ல அவன் வந்திருக்கான். ஊவின் வந்து என்ன பண்றான்னா, டாக்டர் டெரீன பார்க்க வந்திருக்கான். உடனே வந்து "ஏன்டா என்னைய இப்ப பார்க்க வந்த? என்ன ஆச்சு?" அப்படின்றான். உடனே பார்த்தீங்கன்னா வந்து, நம்மள ஊவின் கேட்கறான்.
"என்னடா ஒரு மாரி இருக்க? உன் மூஞ்சியே ஒரு மாரி இருக்கு. என்னடா ஆச்சுன்னு?" சொல்லிட்டு டாக்டர் டென்னின்னு கேட்குறான். உடனே பார்த்தா நம்ம ஆள் வந்து மண்டி போட்டான். மண்டி போட்டு என்ன கேட்குறான்னா, "ஜின்வோவ காப்பாத்துங்க ப்ளீஸ்" அப்படின்றான். "என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? மொதல்ல என்ன ஆச்சுன்னு சொல்லு. எனக்கு வந்து உங்ககிட்ட ஹெல்ப் வேணும்." அப்படின்னோனே, "ப்ளீஸ் ஹீல் ஜின்வோவ வந்து ஹீல் பண்ணுங்கன்றான்." "ஆ என்ன ஆச்சுடா?" அப்படின்னோனே எல்லா நியூஸும் அவனுக்கு தெரிய வந்துருச்சு. ஸோ ஜின்வோவுக்கு வந்து இந்த மாரி நடந்திருக்குமா? அதுவும் இல்லாம கைனன் வந்து அவனோட மென்டரும் தெரிஞ்சு இந்த மாரி நடந்திருக்காம். "என்னடா சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு அவனே ஷாக் ஆயிட்டான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, இந்த மாரி நான் வந்து என்ன சொல்றது? அவன் டெலின் என்ன சொல்றான்னா, "நான் ஏ டூ பேக்யூ நான் வந்து ஒரு சயின்டிஸ்ட்டு. ஆனா, என்னால வந்து அவன ஹீல் பண்ண முடியுமாலாம் எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்னோட பவர் வந்து நான் வந்து ரிசர்ச் அண்ட் எக்ஸ்பெரிமென்ட்க்கு பண்ணுவேன். ஆனா இதுவரைக்கும் நான் வந்து ஒரு இன்ஜூர்டான பெர்சன்ட்ட வந்து நான் வந்து ட்ரீட்டே பண்ணதில்ல. அது கம்ப்ளீட்டா டிஃபரண்டான ஒர்க் ஆச்சு" அப்படின்றான். உடனே பார்த்தீங்கன்னா வந்து, "இருந்தாலும் நீங்க வந்து என்னோட ஜின்வோவ பார்க்க முடியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊவின் கேட்கறான். உடனே டாக்டர் வந்து, "ம். ஓகே" அப்படின்னு சொல்ற மாரி இருக்குது. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா, கைனன் இருக்கான்ல, அவன் வந்து பார்க்குறான். ஸோ கைனன் பார்த்தீங்கன்னா வந்து, அவன் தியானம் பண்ணி அவன் பவர வந்து ஏத்திக்கிட்டே இருக்கான். பயங்கரமான பவர வந்து ஏத்திட்டு இருக்கான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம கைனன் என்ன நினைக்கிறான்னா, ஜின்வோ ஒண்ணு சொல்லுவான். நான் வந்து இதுக்கு இன்னும் கொஞ்சம் லிட்டில் ஸ்ட்ராங்கரா இருந்திருந்தா, இந்த மாரி எனக்கு ஆயிருக்காதுன்னு சொல்லிட்டு ஜின்வோ சொல்லுவான். உடனே நம்மளோட கைனன் என்ன சொன்னான், "ஜின்வோ நீ வந்து ஆல்ரெடி நீ வந்து பவர் ஆயிட்டு தான் இருக்க. நீ வந்து வீக்கா இருக்கிறதுனாலலாம் இது ஆகல. என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா, நான் வந்து வீக் ஆயிட்டேன். ஸோ, அதனால தான் வந்து எல்லாருமே வந்து என்னைய வந்து அட்டாக் பண்ண நெனைக்கிறாங்க." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைடுல வந்து ஃபுல் பவர ஏத்திட்டு இருக்கான். பவர ஏத்திட்டு இருக்கான். ஸோ, அதுக்கப்புறம் பார்த்தா, "இதுக்கு காரணமே நான் தான்." அப்படின்னு சொல்லிட்டு எங்க கைடன் சொல்லுவான். இப்ப வந்து நான் என்னோட ஃபுல் பவர்ல இருந்திருந்தேன்னா, இந்த மாரி சின்ன பசங்கலாம் வந்து என்கிட்ட சேலஞ்ச் பண்றதுக்காக எதுவுமே பண்ணியிருக்க கூட மாட்டாங்க. பயத்துல இருப்பாங்க. எல்லாத்துக்கும் நான் தான். இந்த டைம் பாரு என் பவர ஏத்துறேன்னு சொல்லிட்டு அவன் ஃபுல் பவர ஏத்திட்டு இருக்கான். தியானம் பண்ணி ஏத்திட்டு இருக்கான். ஸோ அதோட வச்சு அந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. அதேமாரி உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.